அந்த அம்மாவுக்கு ஹைதராபாத் வாழ்க்கையும் சோகம், எம்ஜிஆரோட திரைப்படத்தில் நடித்த அந்த வாழ்க்கையும் சோகம். இது யாரும் சொல்ல மாட்டான். அப்போ இந்திரா காந்தி ஜெயலலிதா வந்து இவ்வளவு பார்லிமெண்ட்ல இவ்வளவு திறமை இருக்க எவ்வளவு அப்படி பாராட்டுறாங்க. அடுத்து நீங்கள் ராஜீவ்காந்தியோட தொடர்பு, ராஜீவ்காந்தியோட தொடர்பு அகில இந்திய அரசியல்வாதிகளோட எல்லா தலைவர்களோடையும் தொடர்பு. இதுதான் அந்த அம்மாவை ஒரு அழுத்தமான அரசியல்வாதியை மாற்றுது. ஜெயலலிதாவை பொறுத்தவரை நீங்கள் கருணாநிதியை பார்க்கிற பொழுதெல்லாம் தன்னுடைய தாயினுடைய மரணம், அரசியலால் தன்னுடைய தாயை இழந்த அதுதான் அந்த அம்மாவுக்கு இயற்கையாகவே கோபம். அப்போ என்ன பண்ணுது, நீ ஒரு கிரிமினல், இந்த சண்டை சச்சரவு வரலைன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பட்டியல் யார் வந்திருப்பா? ஆர்.எம். வீரப்பன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு யார் முதலமைச்சர்? சசிகலா. மயிரிழையில் தப்பிச்சு தமிழ்நாடு. தனக்கு பின்னாடி யாரும் அழுத்தமா இந்த கட்சியை கைப்பற்ற முடியாது அந்த அம்மா நினைச்சது. அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் தனக்கு இணைய யாரையுமே அந்த அம்மாவை கற்பனை பண்ண முடியல. நெஞ்சங்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய அரசியல் சூழல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு அரசியல் சூழல் நிகழ்ச்சியில் நாம் உங்ககிட்ட கேட்க விரும்பக்கூடிய ஒரு விஷயம், இல்லை ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானவர். தமிழக அரசியலே பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு எழுதணும் அப்படின்னா இவருடைய பேர் இல்லாமல் அந்த தமிழக அரசியல் வரலாற்றை எழுத முடியாது அப்படின்னு சொல்லலாம். அஇஅதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர், தலைவி, புரட்சி தலைவி, அம்மா அப்படின்னு பல பட்டங்களை அவங்க தொண்டர்கள் கொடுத்துருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களின் அரசியல் வாழ்க்கையை பற்றி தான் உங்ககிட்ட நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜெயலலிதாவின் அந்த சட்டமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய பிறகு அது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அன்றைய தினம் ஜெயலலிதா அவர்களுடன் இருந்த இன்றைய எம்பி, காங்கிரஸின் எம்பி திருநாவுக்கரசர் அவர்கள் சில விஷயங்கள் அப்போ அவர் கூடவே இருந்தவர், இப்போ அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்ன அது நடந்திருக்கு அப்படின்னு மாற்றி சில விஷயங்கள், முரணாக இருக்கும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஜெயலலிதா அவர்களின் இந்த அரசியல் பயணம் அப்படின்றது எப்படிப்பட்டது, அதை பற்றி நீங்கள் நம்ம ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு விரிவாக சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். இல்லை, ஜெயலலிதா அவருடைய அரசியல் வாழ்க்கை எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சு. அதற்கு முன்பு அவர் ஒரு திரைப்பட நடிகை. எம்ஜிஆரோடு 26 படங்களில் தொடர்ந்து நடித்த ஒரு திரைப்பட நடிகை. ஆனால் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற காலத்தில் அந்த அம்மா அரசியல் இல்லை. அதாவது 72லயும் அந்த அம்மா அதிமுகவுக்குள்ள இல்லை, 77 அதிகாரத்தில் வந்த பிறகு அந்த அம்மா அதிமுகவில் இல்லை. அந்த அம்மா ஹைதராபாத் போயிடுச்சு. ஹைதராபாத்தில் அமைதியான வாழ்க்கை அந்த அம்மா. ஹைதராபாத் வாழ்க்கை அது ரொம்ப அந்த ஒரு மனவேதனையான வாழ்க்கைன்னு அந்த அம்மா பின்னாடி பதிவு பண்ணுது. அந்த ஹைதராபாத் வாழ்க்கை சோர்வடைந்த பிறகு அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்றுட்டு, நீங்கள் ஹைதராபாத் இருக்கிற பஞ்சாரா ஹில்ஸு, இந்த திராட்சை தோட்டம், வீடு, சென்னையில் இருக்கிற வீடு, இது ரெண்டும் தான் சொத்து அந்த அம்மாவுக்கு. அதுக்கு பிறகுதான் கொடநாடு, அரசியலுக்கு வந்த பிறகு தான் கொடநாடு சிறிதாவூரில் வந்தது. இதில் ஹைதராபாத் இருக்கிற பஞ்சாரா ஹில்ஸ் திராட்சை தோட்ட வீடு, இந்த போயஸ் தோட்ட வீடு, இது 2 சொத்தையும் விற்றுட்டு அந்த மாதிரி ஒரு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஹைதராபாத் வாழ்க்கையும் சோகம், எம்ஜிஆரோட திரைப்படத்தில் நடித்த அந்த வாழ்க்கையும் சோகம். இது யாரும் சொல்ல மாட்டான். இங்கே சென்னையில் அந்த அம்மா முதலமைச்சர் ஆன பிறகு, எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு எம்ஜிஆரோட தொடர்ந்து பயணத்தில் இல்லை அந்த அம்மா. ஆமா, அரசியல் எம்ஜிஆர் 72 அரசியல் வாழ்க்கையிலேயே அந்த அம்மா கிடையாது. 77 முதலமைச்சர் ஆன பிறகு அந்த அம்மா கிடையாது. அந்த அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப சோகமானது. எப்படின்னா, எம்ஜிஆரோடு திரைப்பட நடிகை முடிந்த அரசியல் வாழ்க்கையில எம்ஜிஆரோடு அந்த அம்மா இணைந்து கொள்ளவே இல்லை. இணைந்து கொள்ளவே இல்லையா, இல்லை இணைத்து கொள்ள இல்லையா? இல்லை, இணைந்து கொள்ளவில்லை, இணைத்து கொள்ளவில்லை, ரெண்டுமே சொல்லலாம். இந்த அம்மாவும் விருப்பப்படலை, எம்ஜிஆரும் விருப்பப்படலை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா எம்ஜிஆருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு அது பிறகுதான் எம்ஜிஆரோடு கண்ணீரும் கம்பளையுமாக, வேதனையும் விமர்சனமாக அந்த அம்மா கேட்டு எங்கே போகுது? ஹைதராபாத் போகுது. ஹைதராபாத்தில் வாழ்க்கை, அதுக்குள்ள நம்ம டீப்பாக போக வேண்டாம். சரி, ஹைதராபாத் வாழ்க்கையும் அந்த அம்மாவுக்கு சந்தோஷமாக இல்லை. சரி, சந்தோஷமாக இல்லை. இந்த நிலைமை வருகிற பொழுது அங்கேருந்து கிளம்பி அந்த அம்மாவுக்கு இப்போ திரைப்படத்தில் நடிக்கிற பொழுது
நெருங்கிய நண்பர் சோ ராமசாமி. சோ ராமசாமி பத்திரிகையாளர் தொடர்பு வந்து இதயம் பேசுகிறது மணியன். 2 பேரும் அந்த அம்மா சார்ந்த சமூகம், பார்ப்பனர்கள் 2 பேரும். இந்த சொத்தை எனக்கு விற்று கொடுங்க, விற்று எனக்கு ஏதாவது ஒரு நாட்டில் குடியுரிமை வாங்கி கொடுங்க. சிங்கப்பூரில் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் சிங்கப்பூர் வெள்ளி 12 ரூபா, ஒரு 2-3 லட்சம் வெள்ளியை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க, அங்கே சொத்து வாங்கினீங்கன்னா குடியுரிமை கொடுத்துருவான். அப்படி தான் லதாவில் சிங்கப்பூர் இருந்தாங்க. லதா, மஞ்சுளா, எம்ஜிஆருடைய கதாநாயகிகள் போக்கிட எது சிங்கப்பூர் தான். அவங்க யாரு கூடயும் படத்தில் நடிச்சிடக்கூடாது, யாரு கூடயும் அவங்க வாழ்க்கை தொடரக்கூடாது அப்படிங்கிற எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், கொண்டு போய் சிங்கப்பூரில் செட்டில் பண்ணிடுவார். இந்த அம்மா சிங்கப்பூருக்கு போக மறுக்குது. அப்போது துக்ளக் ஷோ இதே பேசுகிற மணியன் வழியாக ஏதோ ஒரு வெளிநாடு, அமெரிக்காவோ சிங்கப்பூர், ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிற முயற்சி பண்ணுகிற பொழுது தான் ஷோ போய் எம்ஜிஆர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு தலைமை தாங்க ஆளுங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கஸ்மாட்டிக் லீடர் யாருமே இல்லை. இப்போ எடப்பாடியெல்லாம் வந்து அன்னைக்கெல்லாம் எடப்பாடியில் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, இப்படிலாம் ஒரு ஆள் வருவாருன்னு. இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயம் புரியுது. ஆனால் ஜெயலலிதா ஏன் வந்து அவர் போய் இது பண்ணுறாரு, ஜெயலலிதா சரியாக இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா எம்ஜிஆர் கிட்ட உங்களுக்கு அடுத்து பெரிய லீடராக வரதுக்கு ஜெயலலிதா தான் சரியான தலைவர்னு சொல்கிறதுக்கு ஏதாவது பின்புலம் இருக்காது? இல்லை, என்ன பின்புலம்னா தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆருடைய கதாநாயகின்னு அறிமுகம். மற்றவங்களும் நடிச்சிருக்காங்களா சரோஜா? இல்லை, மற்றவங்களுக்கு இந்த இந்த கிளாமர் இல்லை. 26 படங்களில் நடித்தது எம்ஜிஆரோட தான். எம்ஜிஆர் திருமணம் பண்ண போகிறாருன்னு எல்லாம் நினைக்கிறான். ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா விட எம்ஜிஆர் சரோஜா தேவி ஒரு காம்பினேஷன் இல்லை, காம்பினேஷனுங்கிறத விட ஜெயலலிதா எம்ஜிஆர் தான் அதிக படம் நடித்தது. அதிக படம் நடித்தது. 2வது எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை திருமணம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு ஒரு செய்திகள், அது வதந்தியா செய்தியாங்கிறத விட அது அடுத்த கட்டம் இல்லை. சரி சரி சரி. நீங்கள் அது மஞ்சுளாவுக்கு வரல, சரோஜா தேவிக்கு வரல, லதாவுக்கு வரல, யாருக்கு வருது? ஜெயலலிதாவுக்கு தான். அப்போது நீங்கள் என்ன இணைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அது சினிமாவில் இயல்பாக நடக்கிறது தான். ஆமாம். இல்லை, அதை தாண்டி ஒரு விஷயம் இருந்தது. அதை தாண்டி சரி சரி அதை தாண்டி ஒரு விஷயம் இருந்தது. சரி, இந்த 3 பேருக்கு இல்லாத ஒரு விளம்பரம். சரோஜா தேவி, மஞ்சுளா, லதா, ராதா, சலுஜா, இப்படி பல நடிகைகள் அந்த இதெல்லாம் இல்லாத ஒரு செய்தி யாருக்கு? ஜெயலலிதா அவர்களுக்கு. ஏன்னா ஜெயலலிதாவுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. ஜெயலலிதாவுடைய அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல். நீங்கள் இதெல்லாம் வந்து சரோஜா தேவி, மஞ்சுளா, லதாக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் நீங்கள் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கன்னு ஒரு படம் திமுக ஆட்சிக்கு வந்தவரை நடித்து கொடுக்குது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுக குடும்பத்துக்கு கடனாகி போச்சு முரசொலி மாறனுக்காக மேகலா பிக்சர்ஸ் நடித்து கொடுக்குறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அரசியலும் உள்ளே வருது. யாருக்கு இல்லாத தகுதி, கல்யாணம் பண்ண போகிறாருன்னு ஒரு வதந்தி எம்ஜிஆரோட அரசியலுக்கு தொடர்பாகவும் கொஞ்சம் வருது. அந்த திராவிட முன்னேற்ற கொள்கைகள்லாம் உள்ள வருது, அந்த படத்தில் வருது. இவங்களும் அதை வந்து பண்ணுறாங்க, போர்ட்ரைட் பண்ணுறாங்க. ஆமாம். அப்போ அவங்க இந்த செய்தி வரத்தானே செய்யும். ஆமாம். இதை தாண்டி அந்த அம்மா ஹைதராபாத்தில் வந்த பிறகு எம்ஜிஆரோட தொடர்பு இல்லை. தொடர்பு ஏற்படுத்தி வைக்கிறவர் துக்ளக் ஷோ ராமசாமி தான். ஓகே, அவர் ரொம்ப நெருங்கிய நட்பு. 3 பேருக்குமே நெருங்கிய நட்பு. ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு நட்பு, ஜெயலலிதாவுக்கு நட்பு. அதனால உனக்கு பின்னாடி கட்சி தலைமை தாங்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த நட்புன்றது சினிமாலேருந்து வந்தது. சினிமா தான், வேற எல்லாம் சினிமா நடிகர்கள் தானே. சரி சரி சரி. எம்ஜிஆர் படத்தில் பூரா காமெடி ஷோ இருப்பார், நாகேஷ் ஷோ. அப்போ எம்ஜிஆர் யோசிக்கிறார், இது வந்து சரியாக இருக்கும், ஆனால் அம்மு என் கட்டுப்பாட்டில் இருக்காதுங்கிறார். அப்படி இருந்திருந்தால் எம்ஜிஆரோட 72 அவங்க பயணம் பண்ணியிருக்கோம். பயணம் பண்ணலை, ஆரம்பத்துலேருந்து இல்லை. ஏன்னா இந்த அம்மா கட்டுப்பாட்டில் வரல, எம்ஜிஆருடைய கட்டுப்பாட்டில் வரல. அப்போ என்ன கேட்டிங்கன்னா ஷோ இதே பேசுகிற மணியினுடைய அழுத்தம் காரணமாக அதை ஏற்றுக்கொள்கிறான். சரி சரி. ஏற்றுக்கொண்ட பிறகு தான் நீங்கள் சத்துணவு, அப்போ சத்துணவு இருந்தது, சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினர். நீங்கள் எங்கெங்கே குழந்தை குட்டிகளுக்கு சாப்பாடு போடுறோம், அங்கே என்ன குறை இருக்கோ இதை போய் ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு பதவி, அரசு பதவி. நீங்கள் அந்த அம்மா போனால் நீங்கள் அங்கே தாசில்தார் வரணும், கலெக்டர் வரணும்,
அரசு அதிகாரிகள் வந்து பதில் சொல்லலாம். இதுதான். அப்போ இது ஒரு அங்கீகாரமான பதவி. அடுத்து ராஜ்யசபா எம்பி, ராஜ்யசபா எம்பி கொள்கை பரப்பு செயலாளர் 84 வரைக்கும் படிப்படியாக பதவி வந்த பிறகு இந்த அம்மாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. கட்சிக்குள்ள ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இந்த அங்கீகாரம் தான் இந்த அம்மாவை அதிமுகவில் ஒரு தொண்டர்களோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துது. இந்த நெருக்கம் நீங்கள் லதாவு கிடையாது, ஆமாம், மஞ்சுளா கிடையாது, சரோஜாதேவி கிடையாது. ஆமாம், சரியா? சரோஜாதேவி ஒரு கட்டத்தில் கல்யாணம் ஒதுங்கிட்டாங்க. இந்த அம்மா அதிமுக அரசியலில் ராஜ்யசபா உறுப்பினர் எம்பியா டெல்லிக்கு போன பிறகு தான் சரி எம்ஜிஆருடைய எம்ஜிஆருடைய அடையாளம் இது டெல்லி வரைக்கும் பார்க்குது. டெல்லி வரைக்கும் பார்க்குறாங்க. இந்த செய்தி போகுது. நீங்கள் இந்திரா காந்தி 84 இறந்து போகுது. அப்போ இந்திரா காந்தி ஜெயலலிதா வந்து இவ்வளவு பார்லிமெண்ட்டில் இவ்வளோ திறமை இருக்க எவ்வளோ அப்படி பாராட்டுறாங்க. அடுத்து நீங்கள் ராஜீவ் காந்தியோட தொடர்பு அகில இந்திய அரசியல்வாதிகளோட எல்லா தலைவர்களோடையும் தொடர்பு. இதுதான் அந்த அம்மாவை ஒரு அழுத்தமான அரசியல்வாதியாக மாற்றுது. அந்த நாடாளுமன்றம் தொடர்புன்றது அவங்களுக்கு பெரிய ஒரு வகையில் உதவி செஞ்சு. ஆமாம். ஏன்னா இங்கே தெரிஞ்சு தான் அவங்கள அங்கே வந்து ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்குனாங்க. ஆமாம். டெல்லி தொடர்பு இருக்கட்டும். டெல்லி தொடர்பு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும். ஏன்னா அரசியல் தக்க வைக்க முடியும். அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தது. ஆமாம், இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தது, தெலுங்கு பேசும், ஹிந்தி பேசும். அதனால் நீங்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணார்? ரைட்டு, இந்த அம்மாவுக்கு ஒரு எனக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருக்கு கொடுக்குற அதே மரியாதையை ஜெயலலிதா அவர்களுக்கும் கொடுக்கணும். இதுதான். நீங்கள் டெல்லியிலையும் அதே மரியாதை, தமிழ்நாட்டிலையும் அதே மரியாதை. அப்போ தொண்டை என்ன நினைக்கிறான்? சரி, தலைவருக்கு நெருக்கமான அம்மா, இந்த அம்மாவை நம்ம வந்து நமக்கு அதிமுக கூட அடையாளம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கூட இருக்கிறவங்களாம் அதே பாணியை பின்பற்றினாங்களா? இல்லை, பாதி பேர். நீங்கள் ஆரம் வீரப்பனுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. ஆரம் வீரப்பனுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அடுத்த அதிகார மையம் இந்த அம்மா மாறிடும். இந்த மாட்டை போய் நம்ம கைகட்டி நிற்கணும். இந்த மாட்டை போய் எம்ஜிஆர் கைகட்டி நிற்கலாம். எம்ஜிஆர் அது தகுதியானவர், தலைவர், அரசியல் வந்தவர். இந்த அம்மாவுக்கு அரசியல் தெரியாது, மெச்சூரிட்டி இல்லை, சின்ன வயசு. நம்ம எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கோம், அண்ணா காலத்துலேருந்து இருக்கோம். அதனால் இந்த அம்மாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. குழப்பம். ஓகே. இது ஒரு பெரிய கொடுமை என்ன கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் மரணத்துக்கு முன்னாடியே இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ராஜீவ் காந்தி தொடர்பு வந்த பிறகு எம்ஜிஆர்னால் செயல்பட முடியலை. எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கார். எம்ஜிஆர்னால் நினைவு இல்லை. எம்ஜிஆர்னால் வந்து 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 5 மணி நேரம் கூட நீங்கள் ஃபைல் பார்க்க முடியல. அதனால் நான் முதலமைச்சராக நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த அம்மா ராஜீவ் காந்தி நெருக்கத்தை வைத்து எம்ஜிஆருக்கு அழுத்தம். எம்ஜிஆருக்கு அப்படி நடந்தது. டெல்லியிலேருந்து கூப்பிட்டு நீங்கள் அந்த அம்மா முதலமைச்சராகிட்டு நீங்கள் ஓய்வெடுங்க அப்படின்னு யார் சொல்கிறா? ராஜீவ் காந்தி சொல்கிறார் எம்ஜிஆர்கிட்ட. எம்ஜிஆர் அப்செட் ஆகிறார். நீங்கள் முதலமைச்சராக ஓய்வெடுங்கன்னா அப்போ அதிகாரத்தை யார்கிட்ட கொடுங்கங்கிறாங்க? ஜெயலலிதாட்ட. எம்ஜிஆர் பார்க்குறாரு, இது நம்ம உயிரோடு இருக்கிற வரை நம்ம தான் அந்த கட்சியை கண்ட்ரோல் வச்சுருக்கணும். நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்மகிட்ட அதிகாரத்தை பறிக்க பார்க்குறாங்களே. இது எம்ஜிஆர் ஒரு மரணம் அடைக்கிற பொழுது வேதனைப்படுறார். நீங்கள் அந்த தேர்தலில் ஜெயலலிதாவை புறக்கணிக்கிறாங்க. எப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா, ஜானகி வீரப்பகிட்ட அதிகாரம் வந்துடுது. எம்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிடுறாரு. எம்ஜிஆர் மருத்துவமனைக்கு போகிறாரு. இப்போ இங்கே வர்றாரு. அப்புறம் ஆஸ்பத்திரியில் இருக்கார். வீட்லேயே ஒரு ஆஸ்பத்திரி, உடம்பு சரியில்லை, சட்டசபைக்கு வர முடியல, பழைய மாதிரி நடமாட முடியல. அப்போ நீங்கள் அவர் பெட் ரெஸ்ட் ஆகிடுறாரு. பெட் ரெஸ்ட் ஆன பிறகு எம்ஜிஆருடைய அதிகார மையது ஜானகி ஆரம் வீரப்பன் மனைவி. அவர் மேலாளர், சத்யா ஸ்டுடியோ மேலாளர், மேனேஜர், 2 பேர். அப்போ ப்ளஸ் மந்திரி. ஆரம்பியும் மந்திரியாக இருக்கார். ஏற்கனவே ஆரம் வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் வேறு கருத்து வேறுபாடு. நீ என்ன டாமினேட் பண்ணுறது, நான் உன்ன டாமினேட் பண்ணுறது. அப்போ இந்த பிரச்சனை. இதுக்கு நடுவில் அதிகாரம் ஜெயலலிதாவிட்டியா ஜானகிட்டியா, இந்த பிரச்சனை. எம்ஜிஆர் மரணம் அடைந்த பிறகு
அதிகாரம் ரெண்டாக போயிடுது. ஓ, அதில் தான் இந்த சண்டை நடந்ததில்ல. சண்டை நடக்கிற பொழுது ஜானகி அணி ஜே அணி தேர்தல் நிற்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு மரணத்திற்கு பிறகு எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பிறகு அதிமுக ரெண்டாக உடையுது. ஆமாம், ரெண்டாக உடைஞ்சு ஜானகி அணி ஜெயலலிதா அணி சாவல் புறா இது நின்று 26 எம்எல்ஏ. அதில் தான் திருநாவுக்கரசு ஒரு எம்எல்ஏ. அப்போ வந்து ஜெயலலிதா கூட ஒரு வந்து இதுவார் எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர். திமுக ஆளுங்கட்சி. கருணாநிதி முதலமைச்சர். இவர் எதிர்கட்சி துணைத் தலைவர். யார்? திருநாவுக்கரசு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ ஆளுநாள் திருநாவுக்கரசு KKSSR அழகு திருநாவுக்கரசு ஒருத்தர் இருந்தார். இறந்துட்டார் அவர். இது 2 பேரும் தான். இவர்கள் தான் ஜெயலலிதாவுடைய மூளை. ஜெயலலிதா இவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கேட்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் அசம்பிளியில் கருணாநிதி முதலமைச்சர். அப்போ வந்து அசம்பிளி பழைய அசம்பிளி இப்போ ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. சீட்டு நெருக்கமாக இருக்கும். இப்போ இப்போ இது கூட தூரம் இன்னும் பக்கமாக இருக்கும். ஆமாம், அது ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். ஆமாம், முதல்ல ஆமாம், பழைய சட்டசபை. ஆமாம், பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் அன்றைக்கி பட்ஜெட் படிக்கிறாரு கருணாநிதி. பட்ஜெட் படிக்கும்போது இந்த அம்மா பர்சனல் வெஞ்சன்ஸ் யாருக்கு? இந்த அம்மாவுக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த அம்மாவுடைய தாயுடைய மரணம், சந்தியாவுடைய மரணம், இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் துயரங்கள் பல விஷயங்களுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கார். யார்? கருணாநிதி அவர். எதிர்கட்சி தான். எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசியல் எம்ஜிஆரை அரசியல் பண்ணுவதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு துருப்புச்சீட்டு யார்? ஜெயலலிதா. நீங்கள் 77 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப விக்ரஸாக இருக்கார் எம்ஜிஆர். சரி. அப்போ பல முயற்சி பண்ணுறாரு, தடுக்க முடியல கருணாநிதியால். தடுக்க முடியலையும் சந்தியாட்ட வர்றாரு. சரி. சந்தியான்னு ஜெயலலிதாவுடைய அம்மா. அந்த அம்மாட்ட வந்து சொல்கிறாரு, நான் பல சோர்ஸில் கட்சியை ஆரம்பிக்காமல் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறேன், அது நடக்கிற மாதிரி தெரியல. இப்போ எனக்கு ஒரே துருப்புச்சீட்டு நீயும் மகளும் தான், சந்தியாவும் ஜெயலலிதாவும் தான். சரி. எம்ஜிஆரை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான். உங்களுக்கு தான் கட்டுப்படுத்துவார். யாருக்கு? உங்களுக்கு கட்டுப்படும். அதனால் கட்சி ஆரம்பிக்காமல் தடுத்து நிறுத்துங்க. அப்படி ஆரம்பிக்கிறதா இருந்ததுன்னா ஜெயலலிதாவை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ஜெயலலிதாவை அப்போ ஒரு முதலமைச்சர். சரி. என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு நான் கொண்டு வந்துடுவேன். எம்ஜிஆரை சந்திக்க விட மாட்டேன். இந்த நெருக்கடி கொடுத்தோன்னையும் நீங்கள் அப்போ எம்ஜிஆர் வந்து ஊட்டியில் ஷூட்டிங்கில் இருக்கார். அன்றைக்கெல்லாம் இன்றைக்கி மாதிரிலாம் ஃப்ளைட்டில் பிறந்த 1 மணி 2 மணி வர முடியாது. கார் தான். ட்ரங்கால் புக் பண்ணாலும் அது போய் கிடைக்கிறதுக்கு ராத்திரி தான் கிடைக்கும். காலையில் புக் பண்ணால் ட்ரங்கால் எப்போ கிடைக்கும்? நைட்டு. நீங்கள் இப்போ சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், சேலம், சேலத்துலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து குன்னூர், அப்புறம் ஊட்டி, ஒவ்வொரு இதுக்கும் 1 மணி நேரம் ஆகும். இவன் கனெக்ஷன் கொடுத்தா அவன் கனெக்ஷன் கொடுத்தா இப்படி தான் போயிச்சாரு. அன்றைக்கெல்லாம் ட்ரங்கால் அப்படி தான். அப்போது எம்ஜிஆர் ட்ரங்கால் போட்டு சொன்னோடனே பதறிட்டு வர்றாரு. வருகிற பொழுது சந்தியா மரணம். சந்தியா மரணம். இயற்கை மரணமா செயற்கை மரணமா பர்ம மரணம் அதுக்கெல்லாம் போக விரும்பல. அது நம்ம நடந்ததாக இருக்கட்டும் வச்சுங்க. அப்போ இது அந்த அம்மாவை அரசியல் ரீதியாக உள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஜெயலலிதாவை பொறுத்தவரை நீங்கள் கருணாநிதியை பார்க்கிற பொழுதெல்லாம் தன்னுடைய தாயினுடைய மரணம், அரசியலால் தன்னுடைய தாயை இழந்த அதுதான் அந்த அம்மாவுக்கு இயற்கையாகவே கோபம். அப்போ என்ன பண்ணுது, நீ ஒரு கிரிமினல், நீ அப்போ இந்த அம்மா அவர் முதலமைச்சர், இந்த அம்மா எதிர்கட்சி தலைவர், நீ படிக்கக்கூடாது, நீயே படிப்பதற்கு தகுதி இல்லை. அதாவது இதை உரிமை மீறி பிரச்சனையை ஏதோ கொண்டு வரணும் அந்த சபாநாயகர் சொல்லுது. சபாநாயகர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவரை படிக்க சொல்கிறார். எதை? பட்ஜெட் உரையை படிக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி போய் பிடிக்கி கிழிக்குது. அதாவது நடக்கிறது 1989 அவர் முதலமைச்சர், இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர். கிழிச்ச உடனேயும் ஜெயலலிதா ஆமாம் கிழிச்ச உடனேயும் நீங்கள் மைக்கை மூடிட்டு ஜெயலலிதாவை பற்றி தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை பூரா பேசுகிறார் கருணாநிதி. சொந்த வாழ்க்கை, சோபன் பாபுலேருந்து ஏதோ எல்லாம் சொல்கிறார். சரி. இதெல்லாம் சொன்ன உடனேயும் அந்த அம்மா உச்சக்கட்ட கோமா போய் நீ விஜயகாந்த் கதை நடந்தது இல்லை? நாக்கை துருத்தி அடிக்க போனார். அவன் அங்கேருந்து சின்னச்சாமியே குடிகாரான்னு கத்தினார்ல. இதே மாதிரி சட்டசபை ஆயிடுச்சு.
சத்த சபை ஆகிப்போச்சு. அங்கேருந்து பேப்பரை தூக்கி அடிக்கிறாங்க, பேப்பர் வெயிட் தூக்கி அடிக்கிறாங்க, அங்கேருந்து ஃபைல் பறக்குது. ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. துரைமுருகன் அவர்கள் வந்து அவங்களோட சேலையை பிடிச்சி இழுத்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் சில புத்தகங்களை தூக்கி அவங்க மேலே போட்டதாக சொல்கிறாங்க. அது திருநாவுக்கரசு அவர்களே சொல்கிறாரு, சில புத்தகங்கள்லாம் தூக்கி போட்டாங்க, அது என் மேலேயும் இன்னொரு நபர் பேர் சொல்லியிருந்தார், அவங்க மேலேயும் பட்டுச்சு. சில புத்தகங்கள் வந்து ஜெயலலிதா அவருக்கு மேலேயுமே வந்து பட்டுச்சு, அதனால தான் அவங்க தலை வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அந்த சேலையை பிடித்து இழுத்ததெல்லாம் உண்மைதான். அதை முடியெல்லாம் முடிச்சு, அதாவது கருணாநிதி நம்ம உரிமையில திட்டுது, இவங்க திட்டுறாங்க ஜெயலலிதா கருணாநிதியை உரிமையில திட்டுது. ஆளுங்கட்சி இப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏ எப்படி பூ பறிச்சுட்டா இருப்பான்? தலைவரை திட்டுகிற பொழுது துரைமுருகன் என்ன பண்ணுறாரு? துரைமுருகன் தான் எப்போவுமே கருணாநிதியோட நிழல். ஆமாம். துரைமுருகன் என்ன பண்ணுறாரு? போய் முடியை பிடிக்கிறாரு, சலை, இதெல்லாம் உண்மைதான் இல்லையா? அந்த அம்மா தலைவரி கோலத்தோட ப்ரெஸ்ஸை மீட் பண்ண அவசியம் இல்லை. அந்த மாதிரி தானாலாம் கிடச்சிட்டுலாம் வரல. நீங்கள் அந்த செங்கோட்டையை பேப்பர் வெயிட் தூக்கிட்டு அடிக்கிறாரு. யார் மேலே? ஜெயலலிதா அவர்கள். கருணாநிதியை ஏங்க செங்கோட்டை அதிமுக செங்கோல் மருந்து செங்கோட்டைய பேப்பர் அவன் ஆடுறா அவனை அப்படின்னு சொன்னா என்ன பண்ண? அந்த என்ன செங்கோட்டை என்ன பண்றாரு? அடிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருமையில பேசிக்கிறாங்க. ஜெயலலிதா கருணாநிதியும் மைக்கை ஆன் பண்ணிட்டு, நீங்க பக்கத்துல பேசினா கேட்குமல்ல? கேட்கும். ஆனா மைக் ஆன் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் உரிமையில பேசிக்கிறாங்க. குழாயடி சண்டை. என்ன சண்டை? குழாயடி சண்டை. தண்ணி பைப்பில் சண்டை குடிப்பாங்க இப்போ பெண்கள், போடா வாடா போடி வாடின்னு. அதே மாதிரி சண்டை நடக்குது. அப்போ இந்த சண்டையினுடைய உச்சபட்சத்தில் தான் கருணாநிதி கிளம்பி போயிடுறாரு. எங்கே? அவர் அறைக்கு போயிடுறாரு. போகும்போது தான் துரைமுருகன் தான் இவ்வளோ வேலை செஞ்சது. அப்போ வந்து கருணாநிதி அவர்கள் இல்லை, கருணாநிதி போயிட்டார். ஏன்னா அங்கேருந்து அந்த ரசாவாசம் ஆயிரும், இன்னும் விஷயம் விபரீதம் ஆயிரும். சரி. அதனால போன பிறகு அந்த கருணாநிதி இருக்கும்போதே எவ்வளோ நடக்குது. கருணாநிதி இருக்கும்போதே எவ்வளோ நடக்குது. அப்போ இவங்க 26 தான் எம்எல்ஏ, அவங்க 140 பேர். ஆமாம். ஆளுங்கட்சி அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு. அப்போ நீங்கள் ஆளுங்கட்சி செய்தாலும் செய்வாங்க. ஆளுங்கட்சி எப்படி தண்டிக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தண்டிக்க முடியாது. அப்போ இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே ஜெயலலிதா தாக்கப்பட்டது உண்மை, பாதிக்கப்பட்டது உண்மை, துகிலுரிந்து உண்மை, தலையை பிச்சது எல்லாம் உண்மை. ஏன் திருநாக சொல்ல மாட்டேங்கிறாருன்னா, இப்போ இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி. அப்போ வந்து அவங்கள வந்து துரியோதனன் துச்சாதனன் வந்து சொல்லியிருக்காரு, ஆனால் சொல்லலை. ஏன்னா இப்போ திமுக கூட்டணி இப்போ சொன்னாலும் அவளுக்கு சீட்டு கிடைக்காது, எம்பி சீட் திருச்சியில் கிடைக்காது. அதனால திருச்சியில் சீட்டு கிடைக்கணும்னா உண்மைக்கு மாறான தகவல். இதுதான் அரசியல்வாதி. வடிவேல் சொன்ன மாதிரி தான், இது வேற வாய் அது நார வாய். இப்போ நான் இதுதான் 6 மணிக்கு வேற, 6 மணிக்கு பின்னாடி வேற. அப்போ இதுதான் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை உண்மையை பேசுவதே இல்லை. சூழ்நிலையை பொறுத்தான், சந்தர்ப்பத்தை பொறுத்தான் நீங்கள் உண்மைக்கு மாறான தகவல் வரும். இதுதான் அவர்களுடைய. இந்த சம்பவத்திற்கு அப்புறம் என்ன நடந்தது சார்? சம்பவம் நடந்துருச்சு. அந்த அம்மா, நான் இனிமேல் சட்டசபை வரவே மாட்டேன், இந்த சபை செத்த சபைன்னு போயிடுச்சு. முதலமைச்சராகிட்டு தான் வருவேன்னு. அப்போ திருப்பி வரவே இல்லை. நீ 89 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்ட பிறகு நீங்கள் தேர்தலில் ராஜீவ் மரணம். ஆமாம். தேர்தலில் ராஜீவ் மரணம். நேரடியாக அந்த அம்மா முதலமைச்சர் ஆகுது. அதுக்கு பின்னாடி 97 96 சட்டசபை பக்கம் கருணாநிதி வரவே இல்லை. இவங்க முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வரல. நீங்கள் அவருடைய சட்டசபைக்கு வரலைன்னா அவருடைய பதவி காலியாயிரும். அதெல்லாம் என்ன பண்ணுவார்? நீங்கள் பின்னாடி வந்து அசம்பிளி செக்ரட்டரி இருக்கார்ல, ஆமாம், அவர் அந்த லெஜர் எடுத்துகிட்டு வந்த மாதிரி கைது போட்டு கிளம்பிடுவார். இப்படி தான் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும். வராததுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நிலைமை அப்படியே மாறுது. நீங்கள் திமுகவோட எம்எல்ஏக்களே கிடையாது. திமுகவில் எத்தனை எம்எல்ஏக்கள்? அப்போ வந்து இவரும் இளம்பரிதி 2 பேர் தான். 2 எம்எல்ஏ தான், ரொம்ப குறைந்த எம்எல்ஏக்கள். அதனால் வந்தால் என்ன நடக்கும்? கருணாநிதியுடைய வேட்டி உருவப்படும். அப்படி தான் சொன்னாங்க. அதிமுக சொன்னது எங்கள் அம்மாவுடைய சேலை இழுக்கப்பட்டது, கருணாநிதியுடைய வேட்டி உருவப்படும். இதுதான் அன்னைக்கு இருக்க அதிமுக எம்எல்ஏக்கள் சொன்னது. அதுக்கு பயப்படுறவரா கருணாநிதி அவர்கள்? இல்லை, வேட்டிக்கு பயந்துதான் ஆகணும். கருணாநிதியை பொறுத்தவரை அரசியல் பேசுவார், ஆனால்
வேட்டி காங்கிரஸ்கார மாதிரி மாற்று வேட்டி சட்டசபை கொண்டு வர முடியாதுல்ல. அதனால் கடைசி வரை சட்டசபை தவிர்த்து விட்டார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிமுக தொண்டர்கள் பூராமல் ஜெயலலிதாவுடைய தொண்டர்கள். அப்போ அந்த 91 96 அந்த டைமில் வந்து ஜெயலலிதா கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க கட்சியை. ஆமாம் ஆமாம். எல்லா அதாவது சீட்டு கொடுக்குறாங்க. சீட்டு கொடுக்கும்போது நீங்கள் பழைய ஜானகி அணி ஆட்களில் ஆர் வீரப்ப அமைச்சராகிறார். ஆர் வீரப்ப அமைச்சராகிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமாக ஓடுது. ஜெயலலிதா பொறுத்தவரை பழைய ஜானகி எல்லா ஆட்களையும் நீங்கள் அதிமுக கூட்டணிகளை கொண்டு தர்றாங்க, அமைச்சரவையில் கொண்டு தர்றாங்க. அதனால் ஜானகி ஒரு ஸ்டேஜில் நீயே கட்சி நடத்திக்குமா, நீயே கட்சி நடத்திக்க, எனக்கு கட்சி வேண்டாம், நீ வந்து தலைவருக்காக எம்ஜிஆருக்காக நிறைய இழந்திருக்க, நிறையா இழந்திருக்க, உன் வாழ்க்கை இழந்துட்ட, அதனால் நீயே கட்சி நடத்திக்க, நான் போகிறேன், நான் போகிறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய கட்சி. அந்த அம்மா ஒரு மலையாளி, இந்த அம்மா ஒரு கன்னட பெண்மணி. அப்போ தமிழருடைய தலைவிதி யார் இருக்குது? ஒரு மலையாளி எம்ஜிஆர். முதல் மனைவி ஜானகி வைக்கம், விஎன் ஜானகி வைக்கத்தை சேர்ந்த மலையாளி. இந்த பக்கம் ஜெயலலிதா யார்? கன்னடத்து நாட்டிய தாரகை. அப்போது தமிழுடைய தலைவிதியை யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறான்னு பாரு. தமிழுடைய தலைவிதியை தமிழன் ஆள்வதற்கு தமிழனே இல்லை. எங்கேருந்து? வைக்கத்துலேருந்து விஎன் ஜானகி பிடிக்கிறாங்க. ஜானகிக்கு வந்து முதல்ல திருமணம் ஆயிடுச்சு. திருமணமாகி கணபதி பட்டுன்னு ஒரு கணவன் இருக்கிறார், ஒரு மகன் இருக்கான். இப்போ அந்த பையன் அமெரிக்காவில் இருக்கான். யார்? ஜானகி குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆரோட வந்த பிறகு குழந்தை இல்லை. முதல் கணவனான கணபதி பட்ட அந்த அம்மா வந்து டைவர்ஸே பண்ணல. அந்த அம்மா டைவர்ஸே பண்ணல. திருமணமாகி குழந்தையோடு வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டார். இதுதான் ஜானகி அம்மாவுடைய அரசியல். அப்போ அது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த நாடு ஜானகிட்டு போகுது, கட்சியும் ஜானகிட்டு போகுது, முதலமைச்சர் நாற்காலியும் ஜானகிட்டு போகுது. அப்போ என்ன பண்ணுறாரு ஆர் வீரப்பன்? கொஞ்சம் ஏமாந்து ஆர் வீரப்பன் முதலமைச்சர் ஆகிருப்பார். இப்போ சசிகலா முதலமைச்சர் ஆன மாதிரி ஆகலைன்னா தடுத்து நிறுத்தப்பட்டது. எப்படின்னா ஆர் வீரப்பன் என்ன பண்ணுறாரு? எம்ஜிஆர் மரணம் அடைந்துருவார், அடுத்து தேர்தலில் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, 84 தேர்தலில் முழுக்க தன்னுடைய ஆட்களை கட்சிகள் கொண்டு வந்துட்டார். கட்சிக்குள்ளே தன்னுடைய ஆளுகளை கொண்டு வந்து சீட்டு கொடுத்ததே எம்ஜிஆர் உடம்புச்செல்லாம் படுத்திருந்தார். நீங்கள் அது மரணம் அடைகிற பொழுது அதில் முழுக்க ஆர் வீரப்பனுடைய விசுவாசிகள் தான் அதிகம். ஏன்னா முதலமைச்சரால் முடிவு பண்ணிட்டார். யார்? ஆர் வீரப்பன். எம்ஜிஆர் இறந்துருவார், இனி தாக்கு பிடிக்க முடியாது. ஆர் வீரப்பன் முதலமைச்சர் ஆவதை தான் கடுமையாக முயற்சி பண்ணுறாரு. 95 எம்எல்ஏகளை வச்சு இவங்க 26 எம்எல்ஏ கடத்திட்டு போகிறாங்க. ஜெயலலிதா கும்பல். ஜானகிட்ட 90 எம்எல்ஏக்கள் இருக்கிறான். அதை இந்த 25 எம்எல்ஏக்கள் இருந்தது தான் யார் முதலமைச்சர்? ஆர் வீரப்பன் தான். ஆர் வீரப்பன் முதலமைச்சராவை தடுத்ததுக்கு பிறகுதான் ஜானகி முதலமைச்சர். இல்லைன்னா உண்மை வீரப்பன் தான். இந்த சண்டை சச்சரவு வரலைன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பட்டியல் யார் வந்திருப்பா? ஆர் வீரப்பன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு யார் முதலமைச்சர்? சசிகலா. மயிரிழையில் தப்பிச்சு தமிழ்நாடு. பிஜேபியினுடைய அதிகாரம் இருந்த காரணத்தினால இப்போ நமக்கெல்லாம் அடுத்து சின்னமாக தான் முதலமைச்சராக இருந்திருக்கும். யாரு? சசிகலா. ஜெயலலிதா மாதிரி அதே கொண்டை, அதே மாதிரி ஜாக்கெட்டு, அதே மாதிரி உடை, சிகை, புகை எல்லாம் ஜெயலலிதா மாதிரி ஆயிடுச்சு அந்த அம்மா. ஆகி ஜெயலலிதா வீட்டு 10 பாத்திரம் தேய்க்கிற வேலைக்காரி சசிகலா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி பிரமாணம் பண்ணப்பட்டிருக்கோம். நீங்கள் எது சென்னை பல்கலைக்கழக பதவியேற்பு அரங்கம் குளிரூட்டப்பட்டு தயார் செய்யப்பட்டது. யார் முதலமைச்சராக இருக்கு? சசிகலா முதலமைச்சராக ஆவதற்கு எல்லா சட்டசபை உறுப்பினர்களுமே பெரும்பான்மையாக சசிகலாவை ஏற்றுக்கொண்டார்கள். சசிகலாவை ஏற்றுக்கொண்டு சசிகலா தான் முதலமைச்சர் ஆளுநர்கிட்ட பட்டியல் போயிடுச்சு. ஆளுநர்கிட்ட பட்டியல் போயிடுச்சு. பட்டியல் போன பிறகு நீங்கள் பிஜேபி தட்டி எடுக்கிறான் பழைய தூசர். இந்த வழக்கில் சசிகலா கைது செய்யப்படுகிறார். இந்த நிலைமை வந்த பிறகு பரப்பன அக்ரஹாரத்துக்கு சிறையில் அடைக்கப்படுகிறார். சசிகலா அடைக்கப்பட்ட பிறகுதான் சசிகலாவுடைய ரெப்ரசன்டேட்டிவா பினாமியா
எடப்பாடி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தற்காலிக முதலமைச்சர் தான், இல்லைன்னா அடுத்து யார்? ஆர்கே நகர் எம்எல்ஏவாகி தினகரன் முதலமைச்சர். இந்த நாட்டு அரசியல் வாழ்க்கை தமிழருடைய தலைவிதி. நீங்கள் மயிரலையில் தப்புது. அன்னைக்கு ஆர் வீரப்ப முதலமைச்சர், இல்லைன்னா ஜானகி முதலமைச்சர். ஆனால் அந்த வகையில் திமுக சரியாக தான் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். எப்படி? அவங்க வாரிசா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அடுத்துன்னு ஒரு இல்லை. நீங்கள் சட்டசபையில் இருந்து முதலமைச்சர் நாற்காலியை எடுத்துகிட்டு போய் கோபாலத்தில் வச்சுக்கிட்டார். கோபாலத்தில் அவங்க தான் உட்கார முடியும். இல்லை, இது இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா? அதிமுகவில் வந்து யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் அது சண்டை சச்சரவுகளும் ஆகுது, பெரிய நீங்கள் சொல்ல மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஆகுது. ஆனால் திமுக அந்த பிரச்சனையே இருக்காது. ஆமாம். நீங்கள் அண்ணா மரணம். ஆமாம். அண்ணா மரணத்துக்கு பிறகு நீங்கள் ராணி அண்ணா அந்த அம்மா எம்எல்சி ஆக்கி அதை காலி பண்ணி விட்டார். நெடுஞ்செலியும் காலி பண்ணி விட்டார். எம்ஜிஆர் விரட்டி விட்டார். யாருமே வர முடியாத அளவுக்கு கருணாநிதி திமுக அரசியலை முழுசாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டார். கட்டுப்பாட்டில் வச்சு அதை மீறி யாருமே இல்லை. நீங்கள் துரைமுருகன் சொல்கிறார்ல, கலைஞர் கருணாநிதி அரசனும் நான் அமைச்சர், ஸ்டாலினுடைய அமைச்சரவையிலும் அமைச்சர், உதயநிதியை அமைச்சா அதுலேயும் அமைச்சராக இருக்கணும்னு விருப்பம், இன்ப நிதியை அமைச்சா அதுலேயும் தான். இப்போ இன்ப நிதியை அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ டிஷர்ட் போட்டு வந்துடுறாரு. அப்போது இன்ப நிதி அமைச்சரவையில் நான் அமைச்சராக இருக்கிறையா, நான் முதலமைச்சராக வேண்டாயா? யார் சொல்கிறா? துரைமுருகன் ஐ பெரிஸ் எல்லாமே. தம்பி தாங்க முதலமைச்சர். டிஆர் பாலு சொல்கிறார், தம்பி தாங்க முதலமைச்சர். பெரியவர் இல்லை, பெரியவருக்கு அடுத்து தம்பி, சின்னவர் தான். சின்னவருக்கு அடுத்து குட்டி தலைவர் தான். அப்போ இது எந்த கலவரம் வர்றதில்லை. ஆனால் அதிமுகவில் பல்வேறு கலைவர், எம்ஜிஆருடைய மனைவி இல்லை. இந்த இப்படி நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்ன கேட்க தோணுதுன்னா, ஜெயலலிதா அவர்கள் அப்படி ஒரு விஷயம் வந்து ஏன் பிளான் பண்ணவே இல்லை? நமக்கு அடுத்து இவங்க அப்படின்றது ஏன் அவங்க வந்து ஒரு தமிழக மக்களுக்கு இது பண்ணாமலே போயிட்டாங்க? இல்லை, அந்த அம்மா அப்படி ஒருவேளை பண்ணது ஓபிஎஸ் அவர்களை தானா? இல்லை. ஓபிஎஸ்க்கு அந்த தகுதி இல்லைன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அதாவது அவர் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் முதலமைச்சர் இல்லை. அவங்க ஏதாவது ஒரு வழக்கில் போகும்போது இவரை முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படின்னும் போது தமிழக மக்களுக்கு என்ன ஒரு புரிதல்னா, ஓபிஎஸ் அவர்கள் தான் அடுத்து அம்மாவின் வாரிசாக இருப்பார், முதலமைச்சர் அந்த வரிசையில் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல் அவர் தான் முதலமைச்சர் ஆனார். ஆனால் இவர் தான் அப்படின்ற ஒரு அடுத்த ஆட்களே அவர் வந்து இது பண்ணாததுக்கு காரணம் என்ன? இல்லை, அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் தனக்கு வந்து தன்னுடைய அரசியல் பட்டறிவுக்கு இந்த கட்சியை காப்பாற்றுவார்கள் யாரையுமே அந்த அம்மா நம்பல. நமக்கப்புறம் அந்த கட்சி இருக்குமான்றது அவங்களுக்கு ஒரு இதுவா. அந்த அம்மாவுக்கு இந்த கட்சி, நீங்கள் எம்ஜிஆர் இருக்கும்போது கவலைப்பட்டார், நமக்கு பின்னாடி கருணாநிதி அந்த கருணாநிதி எதிர்த்து அரசியல் பண்ண அந்த கட்சி அழிஞ்சு போயிடக்கூடாது, இதனால அந்த கட்சி இருக்கணும்னு விரும்பினார். யாரு? எம்ஜிஆர். ஜெயலலிதா அப்படி விரும்பல. ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதா கொண்டு வந்துட்டார். ஆமாம், எம்ஜிஆர் இருக்கும்போதே ஜெயலலிதா கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் அன்பு தம்பி ஓபிஎஸ்ன்னு சொல்லுமே தவிர எனக்கு பின்னாடி தலைமை தாங்குவான்னு அந்த எங்கேயுமே சொல்லிய, எங்கேயுமே சொல்ல. சசிகலா தலைமை தாங்குன்னு சொல்லலை. டிடிவி தினகரன் தலைமை தாங்குவான்னு சொல்ல. இல்லை, ஒருவேளை சொன்னால் ஏதாவது அடுத்தடுத்த இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கும்போதே நமக்கு பிரச்சனைகள் வரும்னு நினச்சிருப்பாங்க. இல்லை, அதெல்லாம் நீங்கள் அந்த அம்மாவை கண்டுபிடித்த முடியும். இவர்களால் நீங்கள் தொண்டை பூரா ஜெயலலிதா தான், ஒரே தலைவி தான். அதனால் தன்னை ஓவர்டேக் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது அந்த அம்மாவை பொறுத்தவரை தனக்கு பின்னாடி யாரும் பெரிய அழுத்தமாக இந்த கட்சியை கைப்பற்ற முடியாது அந்த அம்மா நினச்சிது. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் தனக்கு இணையா யாரையுமே அந்த அம்மாவில் கற்பனை பண்ண முடியல. தனக்கு இணையா யாரையும் கற்பனை எம்ஜிஆருக்கு இணையா ஜெயலலிதா இருந்ததை தவிர ஜெயலலிதாவுக்கு இணையா யாருமே இல்லை. எல்லா அடிமைகள் தானே, காலை கும்பிட்டுள்ள ஆளுகள் தானே. தனக்கு இணையாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி டெல்லிக்கு அனுப்பியிருக்கோம், கட்சி மாநாடு அறிவுப்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. அப்போ என்ன காரணம்னா, தான் நிரந்தர பொதுச் செயலாளர், தனக்கு பிறகு யாரும் இல்லை. இந்த சீட்டில் உட்கார்றதுக்கு யாருக்கு தகுதி இல்லைன்னு அந்த மாதிரி நினச்சிது. இதுதான் அந்த அம்மாவுடைய கடைசி வரைக்கும் அந்த அம்மா கடைபிடித்த ஒரு விஷயம். இதுதான் உங்களோட அரசியல் வாழ்க்கையும். இதுதான் அரசியல் வாழ்க்கை. ஒரு ஜெயலலிதாவுக்கு இணையா இன்னொரு ஜெயலலிதா தான். எம்ஜிஆர் கூட தனக்கு இணையா ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஜெயலலிதா தனக்கு இணையா யாரையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜெயலலிதாவுக்கு இணையா ஒரு ஜெயலலிதா தான். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கும் ஒரு பழைய விஷயத்தை எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியமைக்கும் ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.